A boat crosses a river with a velocity of 8 km per hour. If the resulting velocity of the boat is 10 km per hour, then the velocity of the river. இப்போ வந்து பார்த்த உடனே நான் என்ன சொல்ல போறேன், அது 8 இது 10 அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க, நம்ம என்ன சொல்லலாம்னா 6 கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இது 8 இது 10 அப்படின்னா நான் என்ன சொல்றேன், இதுக்கான ஆன்சர் வந்து 6 கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிற சொல்றேன். ஓகே, இந்த மாதிரி பார்த்த உடனே நீங்களும் இதுக்கான ஆன்சரை உங்களால சொல்ல முடியும். பாருங்க, இதுக்கான ஆன்சர் வந்து 6 கிலோமீட்டர் பர் அவர். அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, அடுத்தது பாருங்க, a boat crosses a river with a velocity of 12 km per hour. If the resulting velocity of the boat is 13 km per hour, then the velocity of the river. ஒன்னு வந்து 12 சொல்லிட்டாங்க, இன்னொன்னு வந்து 13 சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கான ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பார்த்ததுமே என்ன சொல்லணும், 5 km per hour அப்படிங்கறத சொல்றேன். நான் கால்குலேஷனே போடல, நான் இந்த ரெண்டு டேட்டாவை தான் பாக்குறேன். பார்த்த உடனே ஆன்சர் வந்துடுனா இதுக்கு 5 km per hour அப்படிங்கறத சொல்றேன். இதே மாதிரி வேற எப்படி போடலாம் பாருங்க, வேற எப்படி எல்லாம் क्वेश्चंस கேட்கலாம் இந்த மாடல்ல. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒன்னு வந்து 4 km per hour சொல்லிட்டாங்க. A boat crosses a river with a velocity of 4 km per hour கொடுத்துறாங்க. If the resulting velocity of the boat is 5 km per hour னா இதுக்கு ஆன்சர் வந்து 3 km per hour. நான் பார்த்த உடனே ஆன்சர் பண்றேன், அந்த டேட்டா ரெண்டு தான் பாக்குறேன். பார்த்த உடனே ஆன்சர் வந்து என்னன்னு சொல்றேன், இது உங்களுக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். A boat crosses a river with a velocity of 15 km per hour. If the resulting velocity of the boat is 17 km per hour, then the velocity of the river. இது வந்து பாருங்க, velocity of the river இது என்ன சொல்லலாம், பார்த்ததுமே ஆன்சர் சொல்லலாம். இது வந்து என்னன்னா 8 km per hour. சரியா? இப்போ பாருங்க, நான் இது வரைக்கும் பார்த்த क्वेश्चन எல்லாமே நான் பாக்குறேன், பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இதே மாதிரி நீங்களும் பண்ண முடியும். எப்படிங்கறத கண்டினியூஸா பாருங்க. அதுக்கு அடுத்தது, a boat crosses a river with a velocity of 24 km per hour. If the resulting velocity of the boat is 25 km per hour, then the velocity of the river. இது வந்து 7 km per hour. நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன் 7 km per hour. ஓகே ஓகே சார், இது நீங்க எப்படி போடுறீங்க, இதே மாதிரி நானும் போடணும். சரியா? ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி நீங்களும் போடணும்னா ஒரு சின்ன மெத்தட், அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அதுக்கு இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். சரியா? இது 5 km per hour ஸ்பீடு சொல்லிட்டாங்க. இன் ஸ்டில் வாட்டர் crosses a river with 1 km. ரிவரோட வித் 1 km இருக்கு. அதுக்கு ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 15 minutes சொல்றாங்க. இதுக்கும் நான் பார்த்த உடனே என்ன சொல்ல முடியும்னா, இது 5, இது 1 km, இது 15 minutes சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றேன், இது 3 km per hour அப்படிங்கறத ஆன்சர் சொல்றேன். சரியா? இது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணது ஒரே ஒரு மெத்தட் தான், ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அதுக்கு பேர் வந்து பித்தாகரன் ட்ரிப்ளெட். சார் அது என்ன சார் பித்தாகரன் ட்ரிப்ளெட்? பித்தாகரன் ட்ரிப்ளெட் அப்படின்னா என்ன? சரியா? பித்தாகரன் ட்ரிப்ளெட் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ், அதுல 2 நம்பர் இருக்குன்னா இன்னொரு நம்பர் வந்து அதான் ரிசல்ட் வர முடியும், அதான் பாசிபிள். சரியா? இப்ப பித்தாகரன் ட்ரிப்ளெட் அப்படின்னா பாருங்க, நமக்கு ஒண்ணு வந்து 8 இருக்கு, இன்னொன்னு 10 கொடுத்துட்டாங்கன்னா ரிசல்ட் 6 தான். சரியா? ஒண்ணு வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 8 கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிசல்ட் வந்து இதுக்கு 6 km per hour சொல்றேன். இது எப்படின்னு பாருங்க, 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 64 வரும். இது வந்து 10 ஸ்கொயர் பண்ணா 100. அப்ப 6 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 36. அப்ப 36 plus 64 is equal to 100. அப்ப இந்த மாதிரியான செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குல்ல, இதை என்ன சொல்றோம்னா பித்தாகரன் ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து 8 இங்க இருக்கு, 10 இங்க இருக்குன்னா நமக்கு ஆன்சர் கண்டிப்பா என்னவா வரணும், 6 தான் வரணும். ஓகே, அதுக்கு அடுத்தது அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுவும் இதே மாதிரி மாடல் தான் போட்டிருக்கேன், எல்லாமே பித்தாகரன் ட்ரிப்ளெட். இதை பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பித்தாகரன் ட்ரிப்ளெட் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்க. இப்போ வந்து பாருங்க, போட் இது 12 சொன்னோம், இது 13 சொன்னோம். அப்ப வந்து என்னன்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இது வந்து நீங்க ஈஸியா போடலாம். ஒண்ணு வந்து 12 இருக்கு, இன்னொன்னு 13 இருக்கு. அப்ப ஒண்ணு வந்து 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர்னா என்ன வரும், 169.
12 ஸ்கொயர்னா 144. அப்ப இதோட எதை ஆட் பண்ணும்? 5 ஸ்கொயர் 25 ஆட் பண்ணா 25 பிளஸ் 144 போட்டோம்னா 169. அப்ப 5 12 13 அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பித்தாகரன் ட்ரிப்ளெட். அப்ப 12 இருக்கு 13 இருக்குன்னா நமக்கு அப்ப 5 அப்படிங்கிறது தான் நமக்கு இதுக்கான ஆன்சர். சரியா? அதான் இது பார்த்ததுமே ஆன்சர் பண்ணது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன்னு 4 கிலோமீட்டர் பர் அவர் இருக்கு, இன்னொன்று வந்து 5 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்ததும் இதுக்கு 3 கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். எப்படி? 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா என்ன வரும்? 9 பிளஸ் 4 ஸ்கொயர்னா 16 இஸ் ஈக்குவல் டு 25. அப்ப 9 பிளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 25. அப்ப நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 4 இருக்கு 5 இருக்கு. அப்ப அன்னோன் வேல்யூ வந்து 3. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து பாருங்க 15 கொடுத்துட்டாங்க. அப்ப 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். எதை ஆட் பண்ணோம்? 8 ஸ்கொயர் ஆட் பண்ணா 17 ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். அதாவது 64 பிளஸ் 15 ஸ்கொயர்னா என்ன வரும்? 225 இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்னா நமக்கு 289. சரியா? 64 plus 225 is equal to 289. அப்ப நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க, 17 கொடுத்துருக்காங்க. அப்ப அன்னோன் வேல்யூ வந்து 8. அப்ப இதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A boat crosses a river with a velocity of 24 km per hour. If the resulting velocity of the boat is 25 km per hour, then the velocity of the water. அப்ப இது வந்து பாருங்க நமக்கு 25 கொடுத்துட்டாங்க, 24 கொடுத்துட்டாங்க. இதுக்கான கரஸ்பாண்டிங் பித்தாகரன் ட்ரிப்ளெட் என்ன? 7. அப்ப வந்து பாருங்க 7 ஸ்கொயர் பிளஸ் 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 25 ஸ்கொயர். அப்ப 7 ஸ்கொயர்னா 49, 25 ஸ்கொயர்னா 625 பிளஸ் 24 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? நமக்கு 24 ஸ்கொயர் 576. சரியா? இதனால ஆட் பண்ணுங்க 625 அப்படிங்கிறது வந்துடும். சோ இதை பார்த்தது நம்ம என்ன பண்ணலாம்? 7 கிலோமீட்டர் பர் அவர். சரியா? அப்ப 24 25 பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன்? 7 கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது மட்டும் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. சரியா? இதுக்கு முன்ன கேட்ட கொஸ்டின்ல ஒரே மாதிரி இருந்துச்சு, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்கு போட்டோட ஸ்பீட் வந்து 5 கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. போட்டோட ஸ்பீட் 5 கிலோமீட்டர் பர் அவர். ஆனா இங்க வந்து ரிவரோட வித் அது கிராஸ் பண்ணக்கூடிய டைம் 1 கிலோமீட்டர் பர் அவர், 1 கிலோமீட்டர் 50 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து என்ன பண்றோம்? கிலோமீட்டர் பர் அவரா மாத்தணும். இங்க இருக்கிறது வந்து 5 கிலோமீட்டர் பர் அவர்னு இருக்கு. இங்க வந்து என்னன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கு? 15 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா இதை ஹவர்ஸா பண்ணும்போது வெலாசிட்டியை கன்வெர்ட் பண்ணும்போது 4 கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிறது வரும். அதனால இது 5னா நான் 1 பார்த்தேன், இங்க 15 பார்த்தேன். அப்ப இது வந்து ஆன்சர் வந்து 4 வரும். அப்ப 5 4 வந்துருச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன? 3 அப்படிங்கிறது சொன்னேன். இது எப்படி சார் 4 கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னு சொல்றீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிவைட் பை 15 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணும்? ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணும். அப்ப 15 டிவைட் பை 60 ஹவர்ஸ். சரியா? 15 by 60 ஹவர்ஸ். அப்ப இது என்ன ஆகுது? 60 மேல போயிட்டு டிவைட் பை 15 போட்டோம்னா கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிறது வரும். அப்ப 4 கிலோமீட்டர் பர் அவர். சரியா? அப்ப வந்து பாருங்க நான் என்ன பண்ணேன்? 1 கிலோமீட்டர் அதை கிராஸ் பண்றதுக்கு 15 மினிட்ஸ்னா அதை வந்து 4 கிலோமீட்டர் பர் அவர் எடுத்துக்கிட்டேன். இங்க வந்து என்னன்னா நமக்கு போட்டோட ஸ்பீடு வந்து 5 கிலோமீட்டர் பர் அவர் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க? வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் வாட்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா அது ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் பர் அவர். இப்ப நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே என்ன பண்ணிருக்கோம்னா பித்தாகரன் ட்ரிப்ளெட் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப பித்தாகரன் ட்ரிப்ளெட்னா என்னென்ன, அதுக்கான நம்பர்ஸ் வந்து என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பித்தாகரன் ட்ரிப்ளெட் வந்து பாருங்க நமக்கு 3 4 அப்படின்னா இது 5. சரியா? 3 4 5 இது ஒன் ஆஃப் த பித்தாகரன் ட்ரிப்ளெட். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லலாம்னா 5 12 13 இது ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். அதுக்கு அடுத்தது 6 8 10. அதுக்கு அடுத்தது 7 24 and 25. அதுக்கு அடுத்தது 8 15 17. இந்த பித்தாகரன் ட்ரிப்ளெட்டை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது வந்து பாருங்க பித்தாகரன் ட்ரிப்ளெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சரியா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒரு சைடு வந்து 90 டிகிரி இருக்கும்.
சரியா? இதுல ஒரு சைடு வந்து 3 இருக்கு, இன்னொரு சைடு 4 இருக்குன்னா இந்த ரிசல்ட் கண்டிப்பா 5 தான் இருக்கும். சரியா? இதான் பித்தாகரன் ட்ரிப்ளெட் அப்படிங்கிறது. அப்ப 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். அப்படின்னா என்ன? 9 பிளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 25. சரியா? இதான் வந்து பித்தாகரஸ் தியரம். இதை யூஸ் பண்ணி என்னென்ன நம்பர்ஸ் வரும் அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் தான் ஷார்ட் கட்ஸ். சரி, நீங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும்னா இந்த மாதிரியான இதுல பாருங்க, இதே மாதிரி நமக்கு ரிவர் போட் ப்ராப்ளம் இருக்குல்ல, ரெயின்மேன் ப்ராப்ளம்லயும் இதே போடலாம். சரியா? ரெயின்மேன் ப்ராப்ளம்லயும் இதே கான்செப்ட், இதே பித்தாகரன் ட்ரிப்ளெட் ஷார்ட்கட் வச்சுட்டு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரெண்டாவது பித்தாகரன் ட்ரிப்ளெட் என்ன, நான் ஃபர்ஸ்ட் 5 தான் போட்டிருக்கேன். நிறைய பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸ் இருக்கு, நமக்கு இந்த இது தெரிஞ்சா போதும். ஓகே, அப்ப 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். இது ரெண்டாவது. மூணாவது என்ன, 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர். நாலாவது பித்தாகரன் ட்ரிப்ளெட் என்ன, 7 ஸ்கொயர் பிளஸ் 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். அப்ப 7, 24, 25ங்கிறது இது ஒரு செட். அதுக்கு அடுத்தது 8 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம்ல என்னென்ன வேல்யூஸ் வருங்கிறது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 1ல இருந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 30 வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் தெரியணும். 1 to 30 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்க வந்து ஈஸியா இந்த ப்ராப்ளம்லாம் அப்ரோச் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க அங்க போய் ஸ்கொயர் பண்ணிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி டக்குனு பார்த்த உடனே ஆன்சர் சொல்லணும். ஏன்னா 12 ஸ்கொயர்னா 144 சொல்லணும், 13 ஸ்கொயர்னா 169 சொல்லணும். அதே மாதிரி 15 ஸ்கொயர் இருக்கா, 15 ஸ்கொயர் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஷார்ட் கட்ஸ் இருக்கு, 225 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 25 ஸ்கொயர்னா என்ன சொல்லலாம், 625 அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்த உடனே நான் சொல்லுவேன், ஏன்னா இதுக்கான ஃபார்முலா எனக்கு தெரியும். இது பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் 7 என்ன ஒரு 15 ஸ்கொயரா, 15 ஸ்கொயருக்கு நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 5 ஸ்கொயர்னா 25, 1க்கு அடுத்த நம்பர் என்ன 2, அப்போ 1 into 2 2, அதான் 225. இதே ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப 75 ஸ்கொயர் இருக்கு. 75 ஸ்கொயர்னா என்ன பண்ணலாம், இந்த 5 ஸ்கொயர்னா 25, 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன 8, அப்ப 7 into 8 என்ன வரும் 56. அப்ப 5625, 75 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 5625. இந்த மாதிரியான ஒரு சில ஷார்ட் கட்ஸ் பார்த்த உடனே நம்ம ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த ஷார்ட் கட்ஸ்க்கு ஈஸியா அப்ளை பண்ணி நீங்க தப்பு இல்லாம ஆன்சர் பண்ணலாம். If the velocity of the particle is given by v is equal to 4t plus 5, find the average velocity during t is equal to 0 to t is equal to 3 seconds அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்போ வந்து பாருங்க, velocity v is equal to என்ன 4t plus 5 அப்படிங்கிறது இவங்க கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன். இப்ப டைம் இன்டர்வல் என்னென்ன, t equal to 0, t is equal to 2, இந்த டைம் இன்டர்வல்ல ஆவரேஜ் velocity கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் t is equal to 0னா இந்த velocity v1 is equal to என்ன வச்சுக்கலாம், 4 into 0 plus 5 போட்டோன்னா என்ன வரும், இது 0 plus 5 அப்படின்னா 5 அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கு அடுத்து t is equal to என்ன செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. t யோட வேல்யூ 2 போட்டோம்னா v2 is equal to என்ன வரும், 4 into 2 8, 8 plus 5 13ங்கிறது வரும். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்னன்னா v1 plus v2 divide by 2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்றோம். அப்ப 18/2 போட்டோம்னா ஆன்சர் வந்து என்ன வரும்னா 9 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 9 மீட்டர் பர் செகண்ட். இதுக்கு வந்து நம்ம புக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஜஸ்ட் டைம் டீயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல் என்ன, கடைசியா கொடுத்துக்கிறதுல என்னங்கிறத பாருங்க. 2 வெலாசிட்டி இருக்கும், 2 வெலாசிட்டிக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இதுல இந்த மாதிரியான மாடல்ல உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9750771555 அப்படிங்கிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு என்ன பண்றீங்கன்னா T20 ட்ரிக் நம்பர் 20 போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின் உங்களை தேடி வரும். ஃபார் ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகிள் அட் ஆங்கிள்ஸ் 45 டிகிரி மைனஸ் தீட்டா அண்ட் 45 டிகிரி பிளஸ் தீட்டா, த ஹரிசாண்டல் ரேஞ்சஸ் டிஸ்கிரைப் பை த ப்ரொஜெக்டைல் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப். அப்போ ஒரு ப்ரொஜெக்டில் ஒரு பார்ட்டிகிள் வந்து தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது 45 டிகிரி மைனஸ் தீட்டாங்கிற ஆங்கிள் 45 டிகிரி பிளஸ் தீட்டா, 45க்கு எவ்வளவு ஆங்கிள் கம்மியா இருக்கோ அதே ஆங்கிள் 45 விட அதிகமா தூக்கி போடுறாங்க. போடும்போது அதுக்கான ரேஞ்சுக்கான ரேஷியோ வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 2 பாடிஸ் ஆஃப் சேம் மாஸ் ஆர் ப்ரொஜெக்டட் வித் சேம் வெலாசிட்டிஸ். சரியா? சேம் மாஸ் சேம் வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா ஆங்கிள் வந்து என்ன இருக்கு, 30 டிகிரியில ஒன்று இருக்கு, இன்னொன்னு 60 டிகிரியில இருக்கு. அப்ப ரேஞ்சுக்கான ரேஷியோ கேட்கிறாங்க. மூணாவது கொஸ்டின் பாருங்க, இதை பார்க்கலாம் ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் பாடி A of mass m thrown with velocity u at an angle 30 degree to the horizontal, another body of B of the same mass is thrown with the same speed at an angle of 60 degree to the horizontal,
the ratio of horizontal ranges A to B will be. சரியா? இது வந்துனா இது மூணுமே வந்துனா ப்ராப்ளம் பேஸ்ட் क्वेश्चन, கால்குலேஷன் பேஸ்டு, இது வந்துனா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு. சரி, ஓகே. இப்போ இதுல வந்து பாருங்க ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக். சரியா? இது அப்ளை பண்ணுங்க, எல்லாத்துக்குமே கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ பார்ட்டிகிள், ஆங்கிள்ஸ் வந்து என்ன, ஒன்று 45 டிகிரி மைனஸ் தீட்டான்னு ஒன்று சொல்லிட்டாங்க, இன்னொன்று 45 டிகிரி பிளஸ் தீட்டான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான ரேஞ்சுக்கு ரேஷியோ வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாருங்க இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணணும். 45 டிகிரி மைனஸ் தீட்டா, 45 டிகிரி பிளஸ் தீட்டா, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. மைனஸ் தீட்டா பிளஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். 45 பிளஸ் 45 எவ்வளோ வருது, 90 டிகிரி வந்துச்சுன்னா ரேஷியோ எப்படி இருக்கும், 1:1 அப்படின்னு வரும். அவ்வளவுதான். நீங்க வந்து என்ன பண்றீங்க, தரக்கூடிய ரெண்டு ஆங்கிள் வெலாசிட்டி வந்து சேமா இருக்கணும். சரியா? அப்ப ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, அதுக்கு சேம் வெலாசிட்டியில 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒண்ணு வந்து என்ன இருக்கு, இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிகிள் வந்து எப்படி போடுறாங்கன்னா இப்படி, இது வந்து என்ன இருக்கு 45 மைனஸ் தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இது 45 டிகிரி மைனஸ் தீட்டா. இன்னொரு ஒரு பார்ட்டிகிள் ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இது வந்து என்ன ஆகுது இப்படி வருது. இதோட ஆங்கிள் வந்து என்ன 45 டிகிரி பிளஸ் தீட்டா. இந்த மாதிரி 45 மைனஸ் தீட்டா 45 பிளஸ் தீட்டாங்கிறப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரணும், 90 டிகிரி வந்துச்சுன்னா இந்த ரேஷியோ என்ன இருக்கும், ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும். இவ்வளவுதான் சிம்பிள் ட்ரிக். சரியா? இது வந்து என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட். இது வந்து நிறைய தடவை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க, எப்படி 2 bodies of same mass are projected with the same velocity at an angle 30 degree and 60 degree respectively, the ratio of their horizontal ranges. சரியா? horizontal range அப்படிங்கறத கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க, horizontal range கேட்டாங்க. ஒன்னு 30 டிகிரி, இன்னொன்னு 60 டிகிரி. ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 30 டிகிரி 60 டிகிரி ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது, 90 டிகிரி. இப்போ வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் சொன்னோம்ல, 45 டிகிரி மைனஸ் தீட்டான்னு சொன்னோம். இங்க வந்து என்ன 45 டிகிரி மைனஸ் 15 டிகிரி போட்டா 30. சரியா? அதுக்கு அடுத்து 45 டிகிரி பிளஸ் தீட்டா போட்டோம்னா என்ன வருது, 45 பிளஸ் 15 போட்டோம்னா 60 டிகிரி. பாருங்க இதை ஆட் பண்ணாலும் 90 டிகிரி, இதை ஆட் பண்ணாலும் 90 டிகிரி வரும். அப்ப 30 பிளஸ் 60 90 ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 1:1. சரியா? அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 2 projectiles are fired from the same point with the same speed at an angle of projection 60 degree and 30 degree respectively, which one of the following is true? இப்போ வந்து என்னன்னா சேம் மாஸ் இருக்கு, சேம் ஸ்பீட் இருக்கு, ஆனா ஒண்ணு வந்து 30 டிகிரில இன்னொன்னு 60 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எது சேமா இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம சொல்லிடலாம், இப்பதான் நம்ம பார்த்தோம். இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் ரேஞ்ச், த ரேஞ்ச் வில் பி த சேம் அப்படிங்கிறது கரெக்டா சொல்லலாம். சரியா? இப்போ வந்து என்ன பண்றாங்க, ஒன்னு 30 டிகிரியில ஒண்ணு போகுது, இன்னொன்னு வந்து என்ன ஆகுது 60 டிகிரில வந்து விழுது. இது 30 டிகிரி, இன்னொன்னு வந்து 60 டிகிரி. இது ரெண்டுக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, த ரேஞ்ச், இது ரெண்டுக்குமே ரேஞ்ச் வந்து சேமா இருக்கு. இது கரெக்ட். their maximum height will be same னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஹைட் பாருங்க ஒரு மார்க்கு, இதுக்கு ஹைட் ஒரு மார்க்கு, இது தப்பு. அதுக்கு அடுத்து velocity at the highest point will be same அப்படின்னு சொல்றாங்க. velocity will be the highest point னு பார்த்தோம்னாக்கா இதுக்கு horizontal velocity வந்து பாருங்க, இதுக்கு வேற மார்க்கு, இதுக்கு வேற மார்க்கு இருக்கும். சரியா? அப்ப ஏன்னா இது ரெண்டுமே வந்து சேம் வெலாசிட்டியா இருந்தாலுமே வந்து பாருங்க, ஒண்ணு வந்து இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது வந்து இதோட வெலாசிட்டி யூன்னு இருக்குன்னா, இது வந்து u cos தீட்டா, இது என்ன வரும், வெர்டிகல் வெலாசிட்டி u sin தீட்டான்னு வரும். இந்த தீட்டாவை பொறுத்து என்ன ஆகும், இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டிங்கிறது மாறும். அப்ப 30 டிகிரிங்கிறதுனால இதுக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஒரு மார்க்கும், 60 டிகிரிங்கிறதுனால இதுக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஒரு மார்க்கும். அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதுக்கு அடுத்து டைம் ஆஃப் ஃபிளைட், இது வந்து பாருங்க சீக்கிரமா வந்து கிரவுண்ட் ரீச் பண்ணிடும். இது கிரவுண்ட் ரீச் பண்றதுக்கு அதிகமான டைம் இருக்கு, ஏன்னா ரொம்ப நேரம் ஏர்ல இருக்கு. அப்ப டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படிங்கிறது இதுக்கு அதிகம். அப்ப ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன 1, ஏன்னா அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஷார்ட்கட். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க ஃபோர்த்து சேம் 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. பாடி ஏ அண்ட் பாடி பி ரெண்டுமே சேம் மாஸ் கேபிட்டல் எம் அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டுக்குமே இனிஷியல் வெலாசிட்டி யூ. ஒன்னு வந்து 30 டிகிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இன்னொன்னு 60 டிகிரி டு த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்போ வந்து என்ன இந்த ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டா 30 + 60ங்கிறதுனால இது சரியான ஆன்சர் வந்து 1:1.
ஒரு ப்ரொஜெக்டைல் தூக்கி போடுறோம், அதுக்கான ரேஞ்ச் கொடுத்துறாங்க, மேக்ஸிமம் ஹைட் கொடுத்துறாங்க, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கறது கொடுத்துறாங்க. அப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கறது கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்க, இப்போ ஒரு கொஸ்டின், இஃப் த ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் 4 times its maximum height, the angle of projection is 30 degree, 45 degree, sin inverse of 1/4, tan inverse of 1/4 அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து பாருங்க புக்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன். என்ன? மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா u square sin square theta by 2g, ரேஞ்சுக்கான ஃபார்முலா u square sin square 2 theta by g போட்டுட்டு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 4 times the மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை போட்டு சிம்பிளை பண்ணி ஃபைனலா ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படிங்கிற மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப இதை வந்து என்ன எப்படி சிம்பிளா போடலாம்? இவ்வளவு ஸ்டெப் போடணும், ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது 1 நிமிஷம் தான். அந்த 1 நிமிஷத்துல நம்ம இதை கரெக்டா போடணும், தப்பு இல்லாம போடணும். அதுக்கு இதை எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து பாருங்க, நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்ன? ரேஞ்ச், ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது 4 times த மேக்சிமம் ஹைட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்ப r ஈக்குவல் டு 4h அப்படிங்கிற இந்த ரிலேஷன் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டா போதும். r இஸ் ஈக்குவல் டு 4h. நமக்கு தீட்டாவுக்கான ஃபார்முலா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்க, ரொம்ப சிம்பிள். 4 டிவைட் பை திஸ் வேல்யூ என்ன? r இஸ் ஈக்குவல் டு nh அப்படின்னு வச்சுட்டோம்னா tan தீட்டாவுக்கான ஃபார்முலா வந்து என்ன? 4/n, அவ்வளவுதான் ஃபார்முலா. 4 divided by n, tan theta equal to, அப்ப 4 divided by 4 போட்டோம்னா இதோட வேல்யூ வந்து என்ன? 1 அப்படிங்கிறது வரும். அப்ப tan theta ஓட வேல்யூ 1 அப்படின்னா இது எதுக்கு? tan 45 டிகிரிக்கு தான் இந்த வேல்யூ வரும். அப்ப தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. பாருங்க, ரொம்ப சிம்பிளா போட்டுருவோம். நமக்கு r is equal to how many times h அப்படிங்கறத பாக்குறீங்க. இதுதான் நான் என்ன பண்ணிட்டேன்? r is equal to nh அப்படின்னு வச்சுட்டேன். tan தீட்டாவுக்கான ஃபார்முலா என்னன்னா 4/n. சரியா? அப்ப 45 டிகிரினா தீட்டாவோட வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ வந்து 1 அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறது இன்னொரு ப்ராப்ளம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, இன்னொரு ப்ராப்ளம். இஃப் த ஹரிசாண்டல் ரேஞ்ச் இஸ் 1/4 times த மேக்ஸிமம் ஹைட், வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, ஆர் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 1/4 times த மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? tan theta is equal to 4/n அப்படின்னு சொன்னேன். இங்க என்னோட வேல்யூ என்னன்னா h அப்படின்ட்டு இருக்கு. என்னக்கு பதிலா என்ன? என்னோட வேல்யூ 1/4 அப்படின்ட்டு இருக்கு. அப்ப நமக்கு ஃபார்முலா பாருங்க, tan theta is equal to, ஃபார்முலா என்ன? 4/n சொன்னா n இருக்க இடத்துல என்ன இருக்கு? இங்க 1/4 இருக்கு. அப்ப tan theta ஓட வேல்யூ 16. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்ன வரும்? tan inverse of 16. பாருங்க, ஆப்ஷன் 4 இதுதான் கரெக்ட். எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா போக வேண்டிய ப்ராப்ளம் பாருங்க, ரொம்ப சிம்பிளா போட்டோம். இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா T9 அப்படிங்கறத போட்டுக்கிறீங்க. உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டுட்டு என்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றீங்க அப்படின்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்றீங்க, வாட்ஸ்அப் பண்றீங்க. இந்த மாடல்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ்க்கு உங்களுக்கு அனுப்புவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.